வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 31ஆம் நாள் ஜூலை 15. இன்றைய நாளில் என்ன சிறப்பு? பெருந்தலைவர் காமராஜர், கர்ம வீரர், கிங் மேக்கர் என்று அனைவராலும் போற்றப்படும் காமராஜர் அவர்களுடைய 124வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாக காலையில மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம். மாலை தற்பொழுது 7 மணி அளவுல ஒரு கருத்தரங்கம், காமராஜரும் கல்வி புரட்சியும் என்ற தலைப்புல ஒரு கருத்தரங்கத்திற்கு ஏற்பாடு செஞ்சு அதை இப்ப தொடங்கி நடத்திட்டு இருக்கிறோம். இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற முனைவர் ஆ கோவிந்தராஜ் அவர்களே, ஐயா நன்சை புகழூர் அழகரசன் ஐயா அவர்களே, கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, ஐயா விவேகானந்தன் ஐயா அவர்களே, வேலுசாமி அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஐயா காமராஜ் அவர்கள் விருது பட்டியல குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் தம்பதியருக்கு 1903ஆம் ஆண்டு இதே நாள் ஜூலை 15ஆம் தேதி பிறந்தாரு. எல்லா குழந்தையும் இந்த உலகத்துல பிறந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு நாளும் பிறக்கிறாங்க, அப்புறம் வயதாகி போய் இறக்குறாங்க. ஒரு நாளையில பலர் பிறக்கிறார்கள், பலர் இறக்கிறார்கள். ஆனால் காமராஜர் அவர்கள் ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்திட்டு போனார், புகழ்பெற்று விளங்கினார். அதனாலதான் நம்ம அவரை கொண்டாடுறோம், போற்றுறோம். ஐயன் திருவள்ளுவரும் அதான் சொல்றாரு, ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்ல பொன்றாது நிற்பது ஒன்றில். இந்த உலகத்துல அழியாத ஒரு சொத்து, நிலையாக இருப்பது புகழ். அந்த புகழை தவிர வேறு இல்லை. அதனால ஒவ்வொரு மனிதரும் தன்னால் இயன்றளவு தொண்டு செய்து புகழ் பெற வேண்டும் அப்படிங்கிறதா இந்த நேரத்துல ஐயன் திருவள்ளுவர் வாயிலாகவும் ஐயா காமராஜரை ஒரு முன்மாதிரியாகவும் எடுத்துக்கிட்டு நாம் சிந்திக்கிறோம். இந்த நாள்ல ஐயா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி தன்னுடைய உரையை தொடங்குவார் கல்பாக்கம் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள். ஆசிரியர் நகில்சாமி ஐயா அவர்களின் யூடியூப் சேனல் வழியாகவும் குரலோசை அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாகவும் இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த உலகமே மறந்தாலும் இந்த அறிஞர் அண்ணா படிப்பகம் திண்ணப்பா நகர் கரூரில் அமைந்திருக்கின்ற ஆசிரியர் நகில்சாமியினுடைய முயற்சியால் அவரை நினைத்து நாம் அனைவரும் அவருக்கு பிறந்த நாள் போற்றுதலையும் வாழ்த்துதலையும் சொல்வதிலே பெருமை கொள்கின்றோம். அவரை நாமனுக்கும் நற்றமிழில் தேன் சொரியும் வார்த்தை கொண்டு பூமனுக்கும் ராகத்தால் புத்துயிரும் தான் கொடுத்து வாய் மணக்க உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு பெருந்தலைவர் அவர்களுக்கு அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாக வாழ்த்து சொல்வதிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். பெருந்தலைவர்னு சொன்னாலே அது ஐயா காமராஜர் சார் தான். ஆசிரியர் நகில்சாமி ஐயா அவர்களின் யூடியூப் சேனல் வழியாகவும் குரலோசை அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாகவும் இந்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை இந்த உலகமே மறந்தாலும் இந்த அறிஞர் அண்ணா படிப்பகம் திண்ணப்பா நகர் கரூரில் அமைந்திருக்கின்ற ஆசிரியர் நகில்சாமியினுடைய முயற்சியால் அவரை நினைத்து நாம் அனைவரும் அவருக்கு பிறந்த நாள் போற்றுதலையும் வாழ்த்துதலையும் சொல்வதிலே பெருமை கொள்கின்றோம். அவரை நாமனுக்கும் நற்றமிழில் தேன் சொரியும் வார்த்தை கொண்டு பூமனுக்கும் ராகத்தால் புத்துயிரும் தான் கொடுத்து வாய் மணக்க உங்கள் அனைவரின் வாழ்த்துக்களோடு பெருந்தலைவர் அவர்களுக்கு அறிஞர் அண்ணா படிப்பகத்தின் சார்பாக வாழ்த்து சொல்வதிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். பெருந்தலைவர்னு சொன்னாலே அது ஐயா காமராஜர் சார் தான்.
9 வந்து அவருக்கு ரொம்ப சிறந்த ஒரு நம்பர். எப்படின்னு கேட்டா 9 ஆண்டுகள் அவர் சிறைவாசம் அனுபவிச்சிருக்காரு. 9 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்காரு. தேசிய தொழிற்பயிற்சி, அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய, இப்ப நம்ம நெய்வேலி, கல்பாக்கம், அந்த மாதிரி சேலம், இந்த மாதிரி 9 பெரிய தொழிற்சாலைகளை தொடங்கிய ஒரு நபர் யாருன்னா நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர் தான். தொழிற்சாலை, ஏன் நான் இந்த வார்த்தையை ரொம்ப மென்ஷன் பண்றேன்னா, எல்லாரும் வந்து அங்க ஒரு சோடா கடையை திறந்தேன், இங்க ஒரு அந்த கடையை அப்படி கிடையாது. இவருடைய பயனால நான் வந்து கல்பாக்கத்துல வேலை பார்த்தேன். இன்னைக்கு 20,000 பேர் வந்து வேலை செய்யறாங்கன்னா அது பெருந்தலைவர் காமராஜருடைய முயற்சியும் அந்த ஓவி அழகேசன் அவருடைய மந்திரி சபையிலே இருந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்டர் தான் அதுக்கு காரணம். அது தொடங்கியனால 2 நன்மைகள். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா 20,000 பேர் அங்க வேலை செய்யறாங்க. இன்னொன்று கூடங்குளமும் சேர்த்து தமிழ்நாட்டுடைய மின் தேவைகளை 60% விழுக்காடு 562 மெகாவாட்னு சொல்லுவாங்க. அந்த 60% விழுக்காடுடைய மின்சார தேவையை இப்பொழுதும் பூர்த்தி செய்கிறார் அந்த பெருந்தலைவர் காமராஜர் தான். அவரை நம்ம தமிழ்நாடு மறக்கவே முடியாது. அதனாலதான் நான் சொல்றேன் அவருடைய புரட்சி. இரண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைகள், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நானே 11 கிலோமீட்டர் நடந்தெல்லாம் வந்து ஒரு பள்ளிக்கு சென்றிருக்கோம். ஆனா காமராஜர் வந்து எத்தனாயிரம் பள்ளி, எனக்கு கரெக்டான நம்பர் 64,000ங்கிறாங்க, நிறைய எனக்கு கரெக்டா தெரியாது, ஐயா சொல்லுவார் கரெக்டா. 64,000 பள்ளிகளை திறந்திருக்கார் என்றால் நீங்கள் நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கு. எப்ப அவருடைய பேர் இல்லை, அவருடைய வாழ்ந்த பேரு, அவர் முதலமைச்சராக இருந்து 64,000 பள்ளி அப்ப திறக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்பவே அவர் அந்த பள்ளிகளை திறந்திருக்கின்றார். ரெண்டாவது இன்னொன்னு என்னன்னா, ஒருத்தர் இப்போலாம் இடைநீட்டல் நிக்கணும், அதுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும், அவருடைய சிந்தனை எப்படி போயிருக்குன்னு பாருங்க. மனிதனுக்கு வந்து உடுக்க உடை, உண்ண உணவு, இருக்க இடம், அதை செய்தாலே வந்து இந்த நாட்டினுடைய ஒரு புரட்சி வெடிக்கும். அதற்காக அந்த அந்த மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஏழை குழந்தைகளை பள்ளிக்கு வரவழைத்து, நான்லாம் அந்த சாப்பாட்டுல தான் போய் படித்தேன். உண்மையிலே எனக்கு அழகாபுரியில் அதில் 5வது வரைக்கும் தான் இருக்கும். அந்த மதிய உணவு சாப்பாட்டுக்காக நாங்கள்லாம் அந்த காமராஜருடைய நினைவுகள் எனக்கு என்றுமே போற்றத்தக்கது. நான் ஒரு SLC வரைக்கும் படிச்சேன்னா அது காரணமே காமராஜர் தான். அதுக்கு பின்னாடி படித்தோம், அது வேற விஷயம். ஆனால் அதுக்கு அடித்தளம் பெற்றதே தலைவர் காமராஜர் தான். அதனால அவரை நம்ம என்றென்றும் போற்றணும். இந்த பிறந்த நாளையும் அவருடைய நினைவு நாளையும் கொண்டாட வேண்டும். அதை நிச்சயமாக நமது ஐயா நகுல்சாமி ஐயா அவர்கள் கொண்டாடுவார் என்ற வேண்டுகோளை வைத்து, நம்பிக்கையோடு நானும் அவருடன் கூட இணைந்து அந்த நல்ல காரியங்களை செய்வதற்கு உதவியாக இருப்பேன் என்ற நம்பிக்கையும் கொடுத்து, மீண்டும் ஒருவரை ஐயா பெருந்தலைவர் வாழ்க 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 என்று கூறி என்னுடைய வாழ்த்துறையை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் எண்ணத்திலே உயர்ந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். ஏன்னா எனக்கு பெருந்தலைவருக்கு எனக்கு ஒரு பிணைப்பே உண்டு. அவர் இல்லைன்னா நான் இங்கே நின்றுட்டு இருக்க முடியாது. காமராஜருடைய கல்வி திட்டம் இல்லை என்றால் நான் இங்கு ஒரு ஆசிரியராக உங்கள் முன்னிலையே நின்றிருக்க முடியாது. என் தாய் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர், மாதம் 40 ரூபா சம்பளத்தில் இருந்தாங்க. 5-6 பிள்ளைங்க. என்னை படிக்க வைக்கிறதுக்கு 5வது தேர்ச்சி பெற்றேன். 52லயோ 53லயோ. 6வதுக்கு 2 ரூபாயோ 3 ரூபாயோ தான் பணம் கட்டணும். ஆனால் நிறுத்திட்டாங்க. ஒரு வருஷம் 5வதுலேயே விடுறான்ட்டாங்க. எங்கள் அம்மா 5வதுலேயே மீண்டும் ஒரு வருஷம் இருந்து காமராஜருடைய இலவச கல்வி திட்டத்தின் மூலம்தான் நான் கல்வி கற்றேன். அது ஒரு செய்தி. அடுத்து 58-59ல் நான் SSLC முடித்து எல்லா பக்கம் வேலைக்கு அலைஞ்சி கடைசியில் ஆசிரியர் வேலைக்கு போகலான்ட்டு விண்ணப்பித்தேன். உடனே கிடைச்சி 2 வருஷம் முடிஞ்சு வந்த உடனே வேலை கிடைத்தது என்றால் அதற்கு காரணம் பெருந்தலைவர். அப்போ தான் 300 மக்கள் தொகை இருந்தால் ஒரு தொடக்கப்பள்ளி, 500 மக்கள் தொகை இருந்தால் நடுநிலைப்பள்ளி, 5 மைலுக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி என அவர் தொடங்கி வைத்த காரணத்தால் தான் எனக்கு வேலையும் கிடைத்தது என்பதை நன்றியோடு நினைவு கூறப்படுகிறேன்.
நான் நினைக்கிறது, நான் இப்போ 67 வரையும் திமுக ரொம்ப தீவிரமாக இருந்தான். இவர் பேர் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கலாமேன்னு நினைப்பேன். நான் பணியாற்றிய ஊரில் 7-8 பேர் காமராஜ். ஏச வீட்டில் ஒரு காமராஜ், ஏச வீட்டில் ஒரு காமராஜ், பக்கத்து ஒரு வீட்டில். இது மாதிரி எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. காமராஜர் என்ற பெயரை திராவிடர் கழகத்தினர் தான் அதிகமாக வைத்தார்கள். காமராஜர்கிற பேரை வச்சதே திராவிடர் கழகம் தான். வாய்ப்பு கொடுத்தமைக்காக நகுல்சாமி ஐயா அவர்களுக்கும் குழுமியிருக்கின்ற பெருமக்களுக்கும் மீண்டும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். காமராஜர் ஐயாவுடைய எளிமையான வாழ்வு, அவருக்கு அந்த அவர் ஏற்படுத்திய கல்வி புரட்சியினாலதான் எனக்கு பணியே கிடைத்தது அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்வையும் அவர் வெளிப்படுத்தி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொன்னாரு. அடுத்தபடியாக காமராஜரும் கல்வி புரட்சியும் என்ற தலைப்புல விரிவான உரை வழங்க வருகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், நல்லாசிரியர் விருது பெற்ற முனைவர் கோவிந்தராஜு அவர்கள். போற்றுதலுக்குரிய என்னுடைய இனிய நண்பர் நகுல்சாமி அவர்களுடைய முயற்சியாலே இன்றைக்கு இந்த சீரிய கருத்தரங்கம் காமராஜர் குறித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் சமுதாயத்திலே நல்ல விதைகளை விதைத்து அவர்களுடைய தடங்கள் பதிந்த அந்த வரலாற்றை பல சமயங்களிலே நாம் வசதியாக மறந்து விடுகின்றோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்பார் வள்ளுவர். இங்கே நன்றி என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்று சொன்னால் உதவி என்று பொருள். பல பேர் ஆங்கிலத்தில் தேங்க்ஸ் என்று சொல்லுகிறார்களே, அதைத்தான் சொல்லுவார்கள். நன்றி உரையை ஒருத்தர் நவில வந்தால் இந்த குரலை எடுத்து சொல்லுவார். அது கிடையாது. என் நன்றி அப்படின்னா எந்த உதவியாக இருந்தாலும் அந்த உதவியை மறந்தவருக்கு உய்வு என்பது கிடையாது. காமராஜர் செய்த உதவி பேருதவி. நம்முடைய அழகரசன் ஐயா அவர்கள் அப்படி சொன்னார்கள். அப்படி என்ன அவர் பேருதவி செய்து விட்டார்? நகுல்சாமி அவர்கள் தலைப்பை என்ன கொடுத்திருக்கிறார்? காமராஜருடைய கல்வி புரட்சி என்று சொல்லியிருக்கிறார். இந்த புரட்சி என்ற சொல் நாம் சிந்திப்புக்குரிய சொல். புரட்சி என்றால் என்ன? காலங்காலமாக ஒன்று இருக்கும், எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். அதிலிருந்து மாறுபட்ட கருத்து, மாறுபட்ட செயல் யார் செய்கிறார்களோ அது புரட்சி என்று கருதப்பட்டது. இப்ப பாரதியார் யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவரை போல் எழுதுவதை போல் என்று 3 பேரை மட்டும் ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, அந்த 3 பேருமே ஒரு விதத்துல புரட்சியாளர்கள். அதை பற்றி விரிவாக சொல்ல இப்போது விரும்பவில்லை. ஆனா வள்ளுவர் புரட்சியாளர் என்று ஏன் ஏற்றுக்கொள்கிறோம்? அவர் காலத்திலே மது வருந்தக்கூடிய பழக்கம் இருந்தது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? கல் உண்ணாதே இருந்தார் சொல்றார். அவர் காலத்திலே பரத்தையர் வழக்கம் இருந்தது, கூடாது என்று சொல்லுகிறார். ஆக அவர் காலத்தில் இருந்தவற்றை எதிர்த்து குரல் கொடுத்தால் புரட்சி. அப்படி என்ன காமராஜர் எதிர்த்து குரல் கொடுத்தார்? என்னன்னா அதுதான் கல்வி புரட்சி. 1920 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாற்றுல கல்வி என்பது மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் உரியதாக இருந்தது. இங்கே நான் குறிப்பிட்ட சாதியை சொல்லவில்லை, வசதியானவர்களுக்கு வாய்ப்பாக கல்வி அமைந்தது. ஆனால் தமிழகத்தில் இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள்? ஏழை எளியவர்கள் மிகுந்த, உழவாளர்கள் உழைப்பாளர்கள் மிகுந்த ஒரு நாடு. ஒரு குடும்பத்துல 8 குழந்தைகள் இருக்கால, ஒரு குழந்தைய மட்டும் படிக்க வைக்க மாட்டார்கள். அத்தனை குழந்தைகளையும் தாம் என்ன தொழில் செய்கிறார்களோ அதில் ஈடுபடுத்தி விடுவார்கள். குழந்தைக்கு பஞ்சமே இருக்காது தமிழ்நாட்டில். ஆனா படிப்பு இல்லை. காமராஜர் பார்த்தார், சரி இப்படியே நிலைமை இருந்தால் இந்த தமிழகம் என்னாவது என்று சிந்தித்த முதல் மனிதர் அவர். கல்வி ஒன்றுதான் ஒருவனுக்கு வளத்தை வசதியை கொடுக்கக்கூடிய மாபெரும் கருவி என்பதை அவர் உணர்ந்திருந்தார். ஒருவன் பசி இல்லாமல் உண்ண வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான கல்வி வேண்டும் என்று அறிந்திருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் பசியை அறிந்தவர். ஏழ்மை என்றால் என்னவென்று தெரிந்த அவர் குடும்பத்திலேயே அவர் ஏழையாக இருந்தவர். அவங்க அப்பா தேங்காய் வியாபாரம் செய்யக்கூடியவர்.
ஆனால் இவர் 6 வயது இருக்கும்போதே அவர் அமரராகி விட்டார். பிறகு தாய் மாமன் வீட்டில் இருந்து அந்த தாய்வோடு தான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் படித்து, அதுவும் முழுமையாக படிக்க முடியவில்லை. ஒரு கட்டத்தில் நிறுத்தி அவர் தாய் மாமன் தன்னுடைய வியாபாரத்திலே போட்டுக்கொண்டார். மர வியாபாரம், மற்ற வியாபாரங்கள்லாம் அதில். அதனால பள்ளி படிப்போட சரி, இவரை பொறுத்த வரைக்கும் அது முழுமையாக இல்லை. ஆனால் பள்ளி படிப்பினுடைய அவசியம், அதுதான் அடிப்படை என்பதை தெரிந்திருந்தார். அதனால்தான் என்ன செய்தார், அரசு அங்கே இருக்கக்கூடிய வருமானத்தில் பெரும் பகுதியை பள்ளிக்கூடத்தை தொடங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். நல்வாய்ப்பாக நேத்து சுந்தரவடிவேலு போன்ற இயக்குநர்கள் இவருக்கு வாய்த்தார். இவர் எள் என்றால் சுந்தரவடிவேலு எண்ணெய் என்று இருப்பார். எத்தனையோ பேர் முட்டுக்கட்டை போடுவார்கள், ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார். நான் சொல்றேன், நீ செய், அப்புறம் பார்த்துப்போம், நிதி இல்லை, நிதி வரும் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தோடு ஃபார்சைட்டட்னஸ் ஆங்கிலம் சொல்லுவார்கள், அப்படி தொலைதூர பார்வையோடு இந்த பணிகளை செய்தார். எனக்கு நன்றாக நினைவு இருக்கு. நான் 1952 பிறந்தவன். எங்கள் ஊர் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம். அதற்கு முன்னால் அங்கே பள்ளி என்ற பேச்சே கிடையாது. ஆனால் நான் தலையெடுத்த போது அங்கே பள்ளி வந்து விட்டது. ஊராட்சி ஒன்றிய பள்ளி. அப்படியே வீட்டில இருந்து நடந்து சென்று படித்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆனால் அதற்கு முன்னால் தலைமுறையை சேர்ந்தவர்களெல்லாம் 10 மைல் நடந்தோ அல்லது மிதிவண்டியில சென்று படிக்க வேண்டிய சூழலில் இருந்தார். அந்த அளவிற்கு ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடங்களை திறந்தார். நல்ல ஆசிரியர்களை அரசே நியமித்தது. உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாது, எம்ஜிஆர் முதலமைச்சராகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகள் மட்டுமே இருந்தது. வேற தனியார் பள்ளி ஒன்று கூட கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய மெட்ரிக், சிபிஎஸ்சி இதெல்லாம் இப்போ வந்தவைகள். ஒரு 30 ஆண்டு கால வரலாறு தான் இதுக்கு இருக்கும். அதுக்கு முன்னெல்லாம் கிடையவே கிடையாது. எனவே அந்த அரசு பள்ளிகள் தான் இத்தனை குழந்தைகளுக்கும் தகுதியான தரமான கல்வியை கொடுத்தது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவர் காங்கிரஸ். அதனால்தான் அது புரட்சி. பார்த்த பள்ளிக்கூடம் திறந்துட்டாரு, ஆய்வு பண்றார். ஒவ்வொரு மாவட்டமா போய் பள்ளிக்கூடம் திறந்துருக்க தவிர மாணவர் எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு. அப்புறம் அதிகாரிகளை கூப்பிட்டு ஏன்ப்பா என்னன்னு கேட்குற, இல்லைங்க அவங்க ஏதோ சொல்றாங்க. ஆனா இவர் தான் கள ஆய்வு மேற்கொண்டு கண்டுபிடித்தார். குழந்தைங்களுக்கு வீட்டுல வறுமை, சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க சொன்ன பெற்றோர்கள் இந்த குழந்தையும் களை வெட்டுறதுக்கு கூட்டு போறாங்க, அறுவடை செய்ய கூட்டு போறாங்க. அதனாலதான் பள்ளிக்கூடம் வந்ததுன்னு முடிவு பண்ணார். அப்புறம் பார்த்தார், ஒரு குழந்தையாவது அந்த ஒரு குடும்பத்துல இருந்து படிக்கணும்னா நம்ம சாப்பாடு கொண்டதான் ஆட்சி வைப்பாங்கன்னு சொல்லிட்டு பிறகுதான் மதிய உணவு திட்டத்தை முதல் தமிழ்நாட்டில, இந்தியாவில வேற எந்த மாநிலத்திலும் கிடையாது. முதல் மதிய உணவு திட்டம் என்ற ஒரு கான்செப்ட் அதை உருவாக்குவது காமராஜர். எப்படி தெரியுங்களா உருவாக்கினார்? முழுக்க அரசு பொறுப்பில் அதை உருவாக்கவில்லை. கான்ட்ரிபியூட்டரி மிட் டே மீல் ஸ்கீம் என்றுதான் அதை உருவாக்கினார். எங்க அப்பா மாசம் நெல் அளப்பார். அந்த ஊர்ல நாங்கள் கொஞ்சம் வசதியான குடும்பம், ஒரு 40 காணி இருந்தது. அதனால நெல் எல்லாம் கொடுப்பாரு. அது மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடியவளை அழைத்து இந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறோம். அரசு ஒரு சமையலறை நியமிக்கும், அதுக்கான சாமான் சட்டு மூட்டை வாங்கி கொடுக்கும். ஆனா அரிசியோ பருப்போ ஊர்ல இருக்கிறவங்க தான் கொடுக்கணும்னு ஒரு திட்டம் போட்டு ஏற்பாடு பண்ணுவோம். அருமையா நடக்குது. நானே அங்க உட்காந்து எப்பயாவது சாப்பிடுவேன். எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. எதுக்குன்னா நீ பணக்காரன் வீட்டு கொண்டதுனால கிடையாது, அந்த சாப்பாடு ஏழை எளிவர்களுக்காது, நீ போய் அதுல பங்கு போடாது அப்படின்னு. இருந்தாலும் எப்பயாவது ஒரு முறை என் ஆசிரியர் வாடா சாப்பிடு அப்படின்பாரு. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையா இருக்கும். எனவே அந்த சாப்பாடு போட்ட பிற்பாடு குழந்தைகள் இடைநிற்றல்கிற பேச்சு இல்லாம வளரும். அன்னைக்கு படிச்சவங்க தான் பெரிய ஆளுங்கலாம். வாசிய குழந்தைசாமி இருக்காரு, நம்ம ஊர் சேர்ந்த, நேற்று அவருடைய பிறந்த நாள். வாங்கலாம்பாளையத்துக்காரர். அவரெல்லாம் என்ன பின்புலங்கிறீங்க? அவருடைய நூலை படிச்சு பாருங்க. ஆடு மேய்ப்பதிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகம் வரைங்கிறதான் அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல். ஆடு மேய்த்த குடும்பம் தான். புஞ்சை நிலத்துக்கு கொஞ்சம் சொந்தக்காரர் அந்த குடும்பம், அவ்வளவுதான். ஆனா
அண்ணா பல்கலைக்கழகம், காமராஜர் பல்கலைக்கழகம், டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு விர்ச்சுவல் யூனிவர்சிட்டி. நாங்களாம் தமாஷா சொல்றது உண்டு, எப்படிதான் அவர் இனிஷியல் விசின்னு வச்சாங்களே தெரியல, பிசியாவே இருந்த காலம் கழிச்சுட்டாரே. பிசி குழந்தைசாமி காலம் பூரா பிசி வைஸ் சான்சலர். என்ன காரணம்னு சொன்னா, காமராஜர் செய்த கல்வி புரட்சி தான் கல்வி மறுமலர்ச்சி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காமராஜர் செய்தார். காரணம் என்னன்னு சொன்னா, வேற ஒன்றும் இல்லை, அவருடைய உள்ளம் தூய்மையானது, செய்கை தூய்மையானது, காந்தியத்தின் பாற்பட்டது, நாடு நலம் பெற வேண்டும் என்ற ஒன்றை தவிர எந்த விதமான குறுக்கு சிந்தனையும் கிடையாது. ஊழல் என்பது அவரை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய அகராதியில இல்லாத ஒன்று. அது மட்டுமல்ல, தன்னோடு இருக்கக்கூடிய அமைச்சரவையிலையும் ஊழல் புரிவதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரியில்லைன்னா உடனே அனுப்பிச்சிடுவார் வீட்டுக்கு. முதலமைச்சரே அனுப்பிச்சிடுவார். ஓபி ராமசாமி ரெடியார 2 வருஷம் தான் இருந்தால் நம்ம போயிட்டு வாங்கிட்டாரு. இவர் தான் கொண்டு வந்து வச்சது அவரு. ஆனால் 2 வருஷத்துல சரி நீங்க காலி பண்ணுங்க அப்படிங்க. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி, மிகச்சிறந்த கல்வி புரட்சியாளர். எனவே அவரை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த நெல்சாமி அவர்களுக்கு, எனவே அவரை நான் மனமாற பாராட்டுகிறேன். அடிப்படையில் நான் ஒரு கவிஞன், எனவே 4 வரியாவது அவரை பற்றி நாம் பாடவில்லை என்று சொன்னால் அது சிறப்பாக இருக்காது என்பதனால நேற்று செய்தி போட்டவுடனே உட்கார்ந்து எழுதினேன். காமராஜர் குறித்து ஒரு கவிதை படிக்க வேண்டுமே என்று சொல்லி, அந்த வகையில் ஒரு சிறு கவிதையை உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். எளிமையான கவிதை. காமராசர் ஆட்சியில் கல்வி பயிரே வளர்ந்தது, ஏம புனையாய் வாழ்விலே என்றுமாகி இருந்தது. ஏம புனைனா ஒரு ஆற்றை கடப்பதற்குரிய பாதுகாப்பான படகு. ஏம புனையாய் வாழ்விலே என்றுமாகி இருந்தது, பட்டி தொட்டி யாவிலும் பள்ளி கூடம் வந்தது, கட்டி வெல்ல கல்வியை கையில் பெற்று மகிழ்ந்தனர், பயிலும் பிள்ளை பயனுற படைத்த மதிய உணவினால் வயிற்று பசியும் நீங்கவே வாகை சூட முடிந்தது, ஊழல் என்னும் சொல்லினை உறுதியாக வெறுத்தவர், வாழ தகுந்த முறையிலே வாழ்ந்து காட்டி சென்றவர், எளிமையாக வாழ்வதை என்றும் கடைப்பிடித்தவர், அழித்து மகிழும் அன்பினில் அறிவு என்றே ஆனவர், இன்னும் 540 ஆண்டு போன பின்னரும், இன்னும் 540 ஆண்டு போன பின்னரும் மண்ணும் புகழின் உருவிலே மண்ணில் நின்று வாழ்குவர், மண்ணும் புகழின் உருவிலே மண்ணில் நின்று வாழ்குவர். நன்றி, வணக்கம். வேலையில நாம் காமராஜர் ஐயாவுடைய வாழ்வின் நினைவலைகளை சிந்தித்தோம். காமராஜரும் கல்வி புரட்சியும் அப்படிங்கிற தலைப்புல விரிவான தகவல்களை சான்றோர் பெருமக்கள்லாம் சொன்னாங்க. நமக்கு அது பயனுள்ளதாக அமைந்தது. இந்த காணொளியை, இந்த பேச்சினை கேட்கும் இந்த உலக முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சியில பங்கு கொண்டு வாழ்த்துறை, விளக்க உரை வழங்கிய சான்றோர் பெருமக்கள், கலந்து கொண்டு பங்களிப்பை செய்த சான்றோர் பெருமக்கள், பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு.